வணக்கம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம் ஆயிருக்காரா? அப்போ இது உங்களுக்கு தான். வேத ஜோதிஷத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவதுங்கிறது ஒரு பெரிய வரம், ஆடம்பரமான வாழ்க்கைக்கான அறிகுறின்னு சொல்வாங்க. ஆனா இது உண்மையிலேயே வரமா இல்ல சாபமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு அமைப்ப உங்க திருமண வாழ்க்கையில சில பாதிப்புகளை உண்டாக்குமா? தொடர்ந்து பாருங்க. இதுக்கான விடையத்தான் நம்ம இன்னைக்கு தேடப் போறோம். சரி, முதல்ல உச்சம் பெற்ற சுக்கிரன் ஏன் இவ்வளவு உயர்வா மதிக்கப்படுதுன்னு பாப்போம். அது என்னென்ன ஆசீர்வாதங்களை அள்ளி தரும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உச்ச சுக்கிரன் குடிக்கிற முதல் பெரிய வரம் ஒரு லக்ஸுரி லைஃப். நீங்க வசிக்கிற வீடு, நீங்க பயன்படுத்துற வாகனம் எல்லாமே ரொம்ப உயர்வா இருக்கும். எல்லா விதமான பொருள் வசதிகளோடும் ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை இது அமைச்சு கொடுக்கும். அடுத்தது கலை. உங்களுக்குள்ள இயற்கையாவே ஒரு கலைத்திறன் ஒழிஞ்சிருக்கும். இசை, சினிமா, ஓவியம், இலக்கியம், இந்த மாதிரி எந்த படைப்பாற்றல் துறையை எடுத்தாலும் அதுல மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் நீங்க அடையலாம். மூணாவதா உங்க பர்சனாலிட்டி. அது ஒரு காந்தம் மாதிரி. உங்க தோற்றம், உங்க பேச்சு எல்லாமே ரொம்ப வசீகரமா இருக்கும். மத்தவங்கள ரொம்ப சுலபமா நீங்க கவர்ந்தெடுத்துடுவீங்க. இது மட்டும் இல்ல, வாழ்க்கையோட எல்லா சுகங்களையும் நீங்க முழுசா அனுபவிப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா, பெண்கள் மூலமா உங்களுக்கு நல்ல யோகங்களும் அதிருஷ்டமும் தேடி வரும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான புள்ளி. சரி, இப்ப அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். உச்ச சுக்கிரனால திருமண வாழ்க்கையில என்னென்ன சவால்கள் வரலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. உறவுகள்ல சிக்கல் வரதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1. உங்க துணை 100% கச்சிதமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னு ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறது. 2. குடும்பத்தை விட உங்க சொந்த சுகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. 3. சிற்றின்ப ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகிறது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல இந்த சக்தி வாய்ந்த சுக்கிரன் வேற சில தீய கிரகங்களால பாதிக்கப்பட்டா, அப்போ பிரச்சனைகள் வெறும் உறவுகளோட மட்டும் நிக்காது, அதையும் தாண்டி போகும். பாதிக்கப்பட்ட சுக்கிரனால வர்ற விளைவுகள் கொஞ்சம் தீவிரமா இருக்கலாம். ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிறது, சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு மாதிரியான உடல்நல பிரச்சனைகள், ஏன் தவறான உறவுகளால சமூகத்துல அவமானப்படுற சூழல் கூட உருவாகலாம். ஆனா இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. இந்த சுக்கிரனோட ஆற்றலை சரியா சமநிலைப்படுத்த ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த பரிகாரங்களை நாம 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு நம்ம தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டியது, இன்னொன்னு குறிப்பிட்ட கோவில்களுக்கு போய் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாடுகள். தனிப்பட்ட பரிகாரங்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிய வழிபடுறது ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமம் சொல்றதும் அருமையான பலன் கொடுக்கும். தேவைப்படுற பெண்களுக்கு வெள்ளி நிற ஆடைகளையோ இல்ல திருமண பொருட்களையோ தானம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னிக்கு தூய வெள்ளை ஆடை அணிஞ்சு மல்லிகைப்பூ வச்சு வழிபடுறது சுக்கிரனோட நல்லருள கண்டிப்பா பெற்றுத்தரும். கோயில் பரிகாரங்கள்ல மிக முக்கியமானது கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் சுக்கிரன் கோயில்தான். இது சுக்கிரனுக்கான பிரதான தலம். இங்க போய் சுக்கிர பகவானுக்கு ஒரு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபடுறது மிகச்சிறந்த பரிகாரமா சொல்லப்படுது. அடுத்தது நம்ம சென்னையில இருக்கிற மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோவில். இதோட ஸ்பெஷல் என்னன்னா, சுக்கிர பகவானே இங்க வந்து சிவனை வழிபட்டதா ஐதீகம். அதனால இங்க வந்து வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும். கடைசியா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். சுக்கிரனோட அம்சமான மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ற இடம் இது. அதனால ஸ்ரீரங்கம் போய் வழிபடும்போது திருமண வாழ்க்கையில இருக்கிற தடைகளும் எதிர்மறை விளைவுகளும் நீங்கும்னு நம்பப்படுது. ஆக இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம் இதுதான். உச்ச சுக்கிரன் வரமா சாபமாங்கிறது கேள்வியே இல்ல. உண்மையான கேள்வி என்னன்னா, சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அளவற்ற ஆற்றலை நீங்க சமநிலையுடன் கையாள்கிறீங்களா இல்லையா என்பதுதான். இத பத்தி யோசிச்சு பாருங்க.